இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது வெங்கடேஷ், இது என்னன்னா எல்லா தொழில்களும் நாம ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டுங்கிற ஒரு முனைப்பு இருக்கு. அதுல முக்கிய காரணம் என்னன்னா, இந்த துறையில் நாம் ஒரு 10 பேருக்கு வேலை கொடுத்து விட முடியுமா, இந்த துறையில் நாம் 10 பேர் வளர்த்து விட முடியுமா அப்படிங்கிற அந்த முனைப்பு அடிப்படையிலே இருக்கு. இப்போ விவசாய கல்லூரிகள் மூலமாக அடிப்படை விவசாயம் அந்த தொழில் சார்ந்து இருக்கவர்களுக்கு ஒரு டெக்னாலஜி சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தையும் அதுல புகுத்திட முடியும் அப்படிங்கறத பார்த்துருங்க. அதுதான் முன்னோடி குறிப்பிட்ட சொல்ல விரும்புறதாங்க. ஒரே இப்போ எல்லா தொழிலதிபர்கள் எல்லா கல்வி நிறுவனத்தில் அதிபர்கள் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு தொழிலிருந்து 2 தொழில் செய்வாங்க. வேற எதனா ஒரு சம்பந்தப்பட்ட வேற தொழில் செய்வாங்க. ஆனால் பாரிவேந்தர் ஐயாவுடைய எஸ்ஆர்எம் குழுமம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு டாடா மாதிரி வச்சுக்கங்களேன். எந்த தொழில் கிடைத்தாலும் நீங்க சொன்ன மாதிரி அந்த தொழில் சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு நம்ம ஒரு வேலை வாய்ப்பு கொடுப்போம். அதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போடுவோம். அந்த இன்வெஸ்ட்மெண்ட் நமக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா நிறைய பேர் இந்த தொழிற்சாலை மூலம் பயன்பெறாங்களா, பயன்பெறட்டும். அது லாஸ் லாபம்ன்றது அடுத்த கட்டம். ஆனால் இன்றைக்கு அவர் தொட்டதெல்லாம் பொண்ணுதான். அவர் எதுவும் லாஸ் பண்ண மாதிரிலாம் நான் பார்க்கல. அவர் தொட்டதெல்லாம் பொண்ணு. ஏன்னா எண்ணங்கள் நல்லா இருந்தா உங்களுடைய வருமானம் என்றைக்குமே தோல்வி அடையாதுன்றதுக்கு பாரிவேந்தர் ஐயா மிகப்பெரிய ஒரு உதாரணம். நிச்சயமா நம்ம புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் இந்த மாநாடு விழாவை சிறப்பாக நடத்தணும், அதுக்கு ஒரு வாழ்த்து சொல்லி ஒரு பைட் கொடுத்திருக்காங்க. அந்த பைட்டை இப்ப பார்த்தலாம். இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக கடலூர் மாநகரில் நடைபெறுகின்ற அந்த மாநாடு, அந்த கட்சியினுடைய தொண்டர்கள் புடைசூழ அந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று அங்கே தங்களுடைய பணிகளை மிக செம்மையாக செய்து கொண்டு தொண்டர்களுக்கு அன்பு கட்டளை விட்டிருக்கின்ற அந்த இயக்கத்தினுடைய தலைவர் நிறுவனர் அவர்களுக்கும் இந்த மாநாடு உண்மையாகவே சிறப்படையவும் மாநாட்டிலே எந்த விதமான சலசலப்பும் இல்லாமல் வெற்றி அடைய வேண்டும் என்றும் இந்த மாநாடு சிறக்க வேண்டும் என்று புரட்சி பாரதம் கட்சியின் சார்பாக நாங்கள் வாழ்த்துகின்றோம். அங்கே சிறப்பு அழைப்பாளராக கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பங்கெடுக்கின்ற அந்த மாநாடு சிறப்படைய மென்மேலும் புரட்சி பாரதம் வாழ்த்துகிறது. நன்றி. புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவர் திரு பூவி ஜெகன்மூர்த்தி அவர்கள் கொடுத்திருந்த அந்த பைட்டை நம்ம பார்த்தோம். ஒரு வாழ்த்து செய்தியை நம்ம பார்த்திருந்தோம். இதில் திரு வெங்கடேஷ், இதில் ஐஜேகேவுடைய கொள்கைகள், இப்போ நீங்கள் சொன்னீங்க சப்கா சாத் சப்கா விகாஸ் அப்படின்னு, அதில் அந்த அடிப்படையில் கொள்கைகள், கட்சியினுடைய கொள்கைகள் கூட ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. மது இல்லாத தமிழ்நாடு, லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழித்தல், இலவசங்களை தவிர்க்கக்கூடியதாக, விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தரை முதலமைச்சராக்குவது, பெண்களுக்கு சம வாய்ப்பு, விவசாயத்தில் விஞ்ஞானம், பொருளாதார அடிப்படையில் இடஒதுக்கீடு, அரசியல் பதவிகள் 2 முறை மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இது நிறைய கொள்கைகளுக்கு இதில் பிரதானமான கொள்கைகளாக இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொள்கைகள் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா சில பேர் திமுக தேர்தல் வாக்குறுதி மாதிரி தான் 525 கொள்கைகளை ஈஸியாக அடித்து கொடுத்துட்டு நாங்கள் இன்றைக்கி எல்லா கொள்கையும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம்னு சொல்லி ஒரு தம்பட்டை அடிச்சுக்கிட்டு கடைசியில் ஒரு 10% கூட நிறைவேற்றலை. ஆனால் ஐஜேகேவுடைய நிறுவனர் திரு பாரிவேந்தர் ஐயா எல்லாத்தையும் நிறைவேற்றி விட்டு கொள்கையை கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய முரண்பாடு பாருங்க. அதாவது உங்ககிட்ட இப்ப தாவேக்காவை சேர்ந்த விஜய் என்ன சொல்றாரு, நாங்க கட்சிக்கு சேவை செய்ய போறோம், நாங்க கட்சிக்கு ஆரம்பிச்சு அதிகாரத்தை கைப்பற்றி நாங்க சேவை செய்ய போறோம், நாங்க மக்களுக்கு நல்லது செய்ய போறோம். மக்களுக்கு நல்லது செய்வதற்கு எங்களுடைய பணத்தை வாங்கி எங்களுக்கே நல்லது செய்வது ஒன்றும் பெரிய ஒரு இது கிடையாது. எதுக்கு குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ என்ன மாதிரி ஒரு சாமானிய அரசியலுக்கு வந்தோன்னா என்னோட பொருளாதார பின்புலவு கம்மியாக இருக்குது. அப்போ நான் அதிகாரத்தில் அதிகமான பொருளாதாரத்தை நிதி ஒதுக்கி அதன் மூலம் மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது ஒரு குறிக்கோள். ஆனால் தாவேக்காவுடைய விஜய் அவர்கள் நினைக்கிறாரு, நான் கோடியாக சம்பாதிச்சிட்டேன், அதெல்லாம் பேங்க்ல போட்டு நான் அப்படியே பூட்டி வச்சுப்பேன். ஆனால் நான் அதிகாரத்துக்கு நான் அதிகாரத்தை கைப்பற்றிட்டு மக்கள் பணத்தில் வரி பணத்தில் இருக்கிற திட்டங்களை வைத்து நான் அவங்களுக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்றது. நம்ம ஏன் அந்த கேள்வி முன்வைக்கிறோம்னா, கோடியா நீங்க சம்பாதிச்சதுனால அது முன்வைக்கிறோம், இல்லாட்டி அது முன்வைக்க மாட்டோம் ஒண்ணு. ஆனா ஐயா அப்படி பாத்தீங்களா, கோடியாய் சம்பாதித்து எல்லா நலத்திட்டங்களும் நல்லதையும் செஞ்சுட்டு அதற்கப்புறம் அரசியலுக்கு வராங்க பாருங்க. முன் உதாரணம் பாருங்க, எல்லாத்தையும் செய்யறாங்க. நீங்க இப்ப தேர்தல் மேனிஃபெஸ்டோ சொன்ன இப்ப நீங்க சொன்னீங்களே குறிக்கோள் கொள்கைகள், இதையெல்லாம் ஆல்மோஸ்ட் அவர் சொந்த நிதியில செஞ்சிருக்காரு. நான் நேரடியா பார்த்திருக்கேன். பெரம்பலூர்ல இருந்து சரி, சேலத்தில் இருந்து யாராவது அவருடைய ஆபீஸ்க்கு போயிட்டாங்கன்னா அவர்களுக்கு சீட்டில அவர் சொல்லவே முடியாது. ரெண்டாவது, தான் உயர்ந்து விட்டோம், தான் உயர்ந்து விட்டோம், மற்ற பற்றி எனக்கு கவலை இல்லைன்னு பார்க்காம தான் உயர்ந்தது மட்டுமல்லால் தன்னுடைய சார்ந்திருக்க என் சமூகமும் இன்றைக்கு மிகப்பெரிய லெவலில் பொருளாதாரத்தின் கல்வியில் மேம்படைய வேணும் அப்படின்றதுக்காக தன் சமூகத்தினுடைய அக்கறையுடன் ஆரம்பித்த கட்சி தான்
இந்திய தேசிய அதுலேயுமே குறிப்பாக அந்த இப்போ சமூகம் சார்ந்த மக்களுக்காகவும் மற்ற மக்களுக்காகட்டும் அடிப்படை கல்வி தான் வேணும் அப்படிங்கிற கல்வி மூலியமாக புரட்சி அந்த அடிப்படையில் அவர்களுக்கான வாழ்வாதாரம், அந்த அடிப்படையில் பொருளாதார மேம்பாடு, அந்த அடிப்படையில் சமூக மேம்பாடு. இல்லை இப்போ வந்து நான் சமூகம் சொன்னதுனால அவர் ஒரு சமூக ஒரு கட்டமைப்புக்குள்ள அவர் அடைச்சிடாதீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, தான் மேம்பட்டு விட்டுட்டோம், தன் சமூகம் அரசியல் அறிவு பெற வேண்டும், தன் சமூகம் அதிகாரம் பெற வேண்டும், அரசியல்ல தன் சமூகம் உயர்கல்வி பெற வேண்டும். அப்பதான் ஒரு பாரிவேந்தர் எப்படி இவ்வளவு நல்லது செய்கிறாரோ, நான் ஒரு பாரிவேந்தர் இல்ல, என் சமூகத்தில் இருந்தோ மாற்று சமூகத்தில் இருந்து 1000 பாரிவேந்தர்கள் நான் உருவாக்குவேன். அந்த 1000 பாரிவேந்தர்கள் ஒவ்வொருத்தரும் என்னை மாதிரி சமூக சேவை செய்ய ஆரம்பித்து விட்டால் இங்க இல்லாத நிலை வந்துரும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்காருங்க. அது வந்து தொலைநோக்கு சிந்தனையாக நான் பாக்குறேன். ஏன்னா ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டில் இருக்கவர்கள் போயிட்டோன்னே நீங்க போயிட்டு நீங்க இந்த சமூகத்தை சேர்ந்தவங்களா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களாம் அவர் சீட்டு விட்டதே கிடையாது. நான் நேரடியா பார்த்திருக்கேன். நீங்கள் ஏழ்மை நிலையில் இருக்கிறீங்களா, முதல் நிலை பட்டதாரியா, உங்கள் தந்தையார் படிக்கல, உங்க தாயார் படிக்கல, ஃபர்ஸ்ட் சாங்ஷன் உங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் தான் இந்த இந்தியாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறீங்க, நீங்க தான் இந்த குடும்பத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறன்றதெல்லாம் ரொம்ப தீர்க்கமா நம்புவர். ரெண்டாவது ஐயாட்ட எனக்கு பிடிச்ச இன்னொரு விஷயம், யாருன்னா ஒண்ணு முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அதை முதல்ல போய் செய்வார். மூணாவது நான் ரொம்ப வியந்த விஷயம், இன்றைக்கு நான் அவருடைய நண்பர்கள்லாம் எனக்கு ரொம்ப நண்பர்களாக இருக்காங்க. அவருடைய கேன்டீனில் வேலை செய்கிற ஒரு சாமானிய பணியாளருடைய திருமணத்திற்கு நேரடியா வந்திருக்கார். போரூர்ல நான் பார்த்திருக்கேன். ரெண்டாவது வடபல்ல சிகரமால் வந்திருக்கார், பார்த்திருக்கேன். அவர்கிட்ட நீங்க வேலை செஞ்சிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பெரிய உயர் பதவியில் இருக்கிறீங்க, பெரிய அரசியல்வாதியா இருக்கீங்க, பெரிய சினிமா தயாரிப்பாளர் இருக்கிறீங்க, நீங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல பெரிய போஸ்ட்ல இருக்கீங்க, IAS, அதெல்லாம் கிடையாது. அவரிடம் நீங்கள் வேலை செய்து விட்டீர்கள், அவருடைய பணியாளராக நீங்க குட் புக்ல இருந்துட்டீங்கன்னா உங்களை தேடி உங்களுடைய நீங்க பத்திரிகை அவரை நேரடியாக வச்சுக்கிட்டா முதல் ஆளாக வந்து வாழ்த்து சொல்றதுல நான் நேரடியா பார்த்திருக்கேன். அந்த மாதிரி தான் அவரை சந்திச்சிருக்கேன். ஏன் அப்படி சொல்ல விரும்புறேன்னா, ஒரு தலைவன் எப்படி உருவாக்குறான்னா, ஒரு தலைவன் வந்து எல்லாரும் சேர்ந்தா ஒரு தலைவரை உருவாக்க முடியும். விஜய் மாதிரி நான் தான் தலைவர் உருவாக்க முடியாது. தலைவர்ன்றது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்படக்கூடியவராக எல்லாரும் கொண்டாடப்படணும். யாருமே அவர் மேல் வந்து ஒரு குற்றச்சாட்டு இல்லாமல், அதனால தான் நான் எம்ஜிஆரோட ஒரு ஒப்பிட்டேன். ஏன்னா தனக்கு கிடைத்த அந்த கல்வி செல்வத்தை தனக்கும் தன் குடும்பத்திற்கு மட்டுமே வைத்துக் கொள்ளாமல் அந்த கல்வி செல்வத்தை எல்லாருக்கும் பயன்பெறணும், எல்லார்கிட்ட அந்த செல்வத்தை கொடுத்து நான் எப்படி ஒரு பாரிவேந்தர் உருவாங்கணும் அதே மாதிரி பல்லாயிரக்கணக்கான பாரிவேந்தரை உருவாக்குறதா என்னுடைய குறிக்கோள் அப்படின்றத ரொம்ப தீர்க்கமா செயல்படுறதா. அதனாலதான் இன்றைக்கு ஐஜேகே கட்சி வந்து நாலாவது ஆண்டு விழால கிட்டத்தட்ட கடலூர்ல கடலென மிகப்பெரிய ஒரு மாநாடு அவங்க தொடங்கியிருக்காங்க. முதல்ல அதுக்கு வாழ்த்து சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, இன்றைக்கே அவர்கள் எங்களுடைய கூட்டணியில் தான் இருக்காங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறாங்க. மோடியின் அவர்களுடைய நேரடியா குட் புக்ல இடம்பெற்றவர் அவர். ரெண்டாவது, நாங்கள் ஏதாவது உனக்கு பிஜேபியில இருந்து ஒரு ஆப்ளிகேஷன்ஸ் காலேஜ்ல கேட்டா, இதுவரையும் பிஜேபியினுடைய பெரிய பெரிய கூட்டங்கள், பெரிய பெரிய திட்டங்கள் ஏதோ நடக்குதுன்னா அதற்கு தன்னுடைய கல்லூரியை இலவசமாக கொடுப்பார். நான் பார்த்துருக்கேன். நான் காட்டாங்குளத்தூர்ல எங்களுடைய பூத் கமிட்டி மீட்டிங்லாம் அங்கே தான் நடந்திருக்கு. யாரையும் அவர் வந்து மறுக்க மாட்டாரு, வேணான்னு சொல்ல மாட்டாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவர் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கட்சி கூட்டணியில் இருந்தாலும் அனைத்து கட்சி தலைவர்களுடன் நட்புடன் இருக்கிறவர், எல்லாரும் ஈஸியாக அணுகலாம். அதே மாதிரி இன்னொரு இப்போ நீங்கள் சொல்லும்போது குறிப்பிட்டிருந்தீங்க அனைவரும் நட்புடைய பழகும். எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் கூட ஒரு விமர்சனம் வைக்கின்ற போது கூட இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் அவர்கள் கூட ஒரு மனக்கசப்பு நெகட்டிவா பேச மாட்டாங்க. நெகட்டிவே இருக்காது, இருந்தா நல்லா இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும், இப்படி செஞ்சிருக்கலாம், இப்படி பண்ணியிருக்கலாம், அரசு இது போன்ற திட்டங்களை மக்கள் செஞ்சிருக்கலாம், அடிப்படை உதவிகள் செஞ்சிருக்கலாம் அப்படின்னு தான் செஞ்சு போட்டு அதுக்கப்புறம் அதன் மூலியமாக ஒரு விஷயத்தை அதுல இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புறேன். நீங்க சொன்னது நல்ல அருமையான பாயிண்ட். பரபரப்பான அரசியல் என்னைக்குமே அவர் பண்ணது கிடையாது. நீங்க பாத்திருக்கீங்களா? பரபரன்னு அப்படியே அதெல்லாம் தாட் பூட் தஞ்சாவூரே கிடையாது. நிதானமா பண்ணுவாரு, இலக்க கரெக்டா வைப்பாரு, குறிய கரெக்டா எய்வாரு, கரெக்டா அவர் நினைச்ச அந்த பழம் விடும். ஏன் அப்படின்னா நிதானம் ரொம்ப ரொம்ப அரசியல்ல முக்கியம். இரண்டாவது பெரிய முக்கியம் பொறுமை. இன்னைக்கே வந்து நாளைக்கே வந்து அதெல்லாம் நடக்காது அரசியல்ல. பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுமையினால தான் தன் சாம்ராஜ்யத்தை அழகா கட்டமைச்சார். டாட் பூட்லாம் அவர் வரவே இல்லை, சின்னதா கட்டமைச்சு இன்னைக்கு அந்த சாம்ராஜ்யம் விருட்சகமா வளர்ந்து நின்று ஒரு பெரிய பெரிய ஒரு சமுதாயத்துக்கு மட்டுமில்லாமல் சாதாரண ஒரு சமுதாய மக்களும் இந்த கட்சியில் நாங்கள் இணையலாம். ரெண்டாவது வந்து அந்த ஐஜேகே கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிறைய பேர் வந்து ஒரு ஜாதி சாயம் பூசிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் அந்த நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல விரும்புகிறோம். அவர் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா பாதி பேர் அவருடைய
பின்புலத்தையும் அவருடைய ஜாதியை சேர்ந்தவங்க இருக்கவே மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. நீங்க கட்டமைக்கிறது இங்க நெகட்டிவா கட்டமைப்பாங்களா, அது ஜாதி கட்சி, இது ஜாதி, அதெல்லாம் அதுல கிடையவே கிடையாது. ஏன்னா நான் அதெல்லாம் நேரடியா பார்த்திருக்கேன். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்ட ஐஜேகே கட்சி இந்தியா ஃபுல்லா இருக்கக்கூடிய தேர்தலில் போட்டி இருக்கு. நிறைய பேருக்கு இந்த செய்தி தெரியாது. பீகார்லாம் போட்டிட்டு இருக்காங்க. அப்ப அவர் என்றைக்குமே அவர்கிட்ட பிடித்த ஒரு விஷயம், ஐயா கிட்ட தேசிய நீரோட்டத்தை விட்டு வெளில போவே மாட்டார். என் மாநிலம், என் மண், என் சொந்தம், தனி நாடு, தனி தேசம், எல்லாமே நாங்க தனியா வேணும், எல்லாமே என் மண், என் மொழி, என் இனம் அப்படின்ற கான்செப்டே கிடையாது. நம் நாடு, நம் இந்தியா, நம் மொழி, எல்லா மொழியும் அட்டவணையில் இருக்கக்கூடிய 22 மொழி இல்லாம 365 மொழி, 356 மொழி நம் மொழி, நம்மளுடைய மக்கள், நம்மளுடைய மக்கள். அதுதான் சுப்ரீம் கோர்ட் திமுக ஒரு கொட்டு வச்சுது, நவோதயா பள்ளிகளை அருமையா கொட்டு வச்சுது. உங்களுடைய மொழி பற்றை நீங்கள் எங்களுடைய சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு வராதீங்க. ரெண்டாவது, என் மாநிலம், என் மண், என் மக்கள், என்னுடைய இனம், இப்படி சொல்றத முதல்ல விலக்கி கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தமிழ்நாடும் ஒரு அங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு கொடுக்கிற ஒவ்வொரு திட்டத்தையும் வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள், வேண்டாம் என்று ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு கொட்டை வைத்திருக்கிறது. அதற்கு முன்னாடி இருந்து தேசிய நீரோட்டத்தை விட்டு அவர் விலகனே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இருந்தாலும் எப்பொழுதுமே அவர் மோடிஜி அவர்களுடைய குட் புக்ல தான் இருக்கார். இன்றைக்கு மோடிஜி எப்போ வந்தாலும் ஐயா அவர்களை சந்திக்காமல் சென்றதே கிடையாது. பேசுவோம் தொடர்ந்து. இந்த தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஜான் பாண்டியன் அவர்கள் இந்த மாநாட்டுக்கான வாழ்த்து செய்தி கொடுத்திருக்காங்க, அதை பார்க்கலாம். இந்திய ஜனநாயக கட்சியினுடைய 4வது மாநில மாநாடு கடலூர் மாவட்டத்திலே சிறப்பாக நடைபெற இருக்கிறது. அதற்கு தலைமையேற்று நடத்துகின்ற என்னுடைய அருமை நண்பரும் அண்ணனுமாகிய பாரிவேந்தர் அவர்கள், அவருடைய மைந்தன் ரவி பச்சமுத்து அவர்கள் முன்னிலை வைக்கின்றார்கள். இதற்கு சிறப்பு அழைப்பாளராக பிஜேபியினுடைய மாநில தலைவர் அன்பு சகோதரர் நைனா நாகேந்திரன் சிறப்புரையாற்றுகின்றார். இதற்கு தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கிறேன். 4வது மாநில மாநாடு வெற்றி பெற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் மனப்பூர்வமாக வாழ்த்துகிறது. திரு ஜான் பாண்டியன் அவர்கள் வாழ்த்து செய்தி கொடுத்துருந்தாங்க. திரு வெங்கடேஷ், இப்போ நீங்கள் கட்சி கூட்டணி கட்சியெல்லாம் பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. பாஜகவுடைய மாநில தலைவர் இந்த 4வது மாநில மாநாடுக்கு சிறப்புரையாற்ற இருக்கிறாங்க. அது ஒரு பெரிய விஷயமாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தலைவர் நிறுவனர் பாரிவேந்தர் அவர்களுடைய தலைமையில், இளைவேந்தர் அவர்களுடைய முன்னிலையில் இந்த மாநாடு நடக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணி பற்றி சொன்னீங்க. ஐஜேகே இந்த கூட்டணி பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொன்னீங்க. ஐஜேகே தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்ததுக்கு எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம். அவர் என்றைக்கும் தேசிய நீரோட்டத்தை விட்டு வெளியில போக மாட்டார். ஒரு முறை எம்பியாவும் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார், உங்களுக்கே தெரியும். அவர் வேறு இதில் போய் எம்பியா தேர்ந்தெடுக்கப்பட்டாலும் அவருடைய எண்ணங்கள் ஃபுல்லா தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருக்கும். ரெண்டாவது என்னன்னா, இன்றைக்கு நடக்கக்கூடிய கடலூர் நடக்கக்கூடிய இந்த 4வது மாநில மாநாட்டில் எங்களுடைய மாநில தலைவர் நயினார்ஜி மிகப்பெரிய லெவலில் கலந்துக்கிட்டு தன்னுடைய சிறப்புரையாற்ற இருக்கிறார். பிஜேபியுடன் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் மிகப்பெரிய ஒரு பாண்டிங், அது பெரிய லெவலில் போய் ரீச் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ரெண்டாவது என்னன்னா, நான் ஒரு திருப்பி குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறது என்னன்னா, அரசியலில் அப்பாற்பட்டு எல்லோருக்கும் உரிய நண்பனாக, எல்லாருக்கும் உற்ற தோழனாக எப்படி பாரிவேந்தர் ஐயா இருக்கிறாரோ அதே மாதிரி இளைய பாரிவேந்தர் ஐயாவும் அதே தான். நீங்கள் அவரை பாருங்கள், எந்த ஒரு விழாக்கு நினைச்சாலும் அவர் வரமாட்டேன்னு சொல்லவே மாட்டார், தன்னுடைய பிரசன்ஸை கொடுப்பார். எந்த உதவியை யார் கேட்டாலும் உடனடியாக செய்து கொடுப்பார். அவருடைய காலகட்டத்தில் தான் இந்த நிறுவனம் இன்னும் அதிகமாக வளர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்ததுக்கான முழு பங்களிப்பும் அவர் கொடுத்துருக்கார். ஸோ தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஐஜேகேக்கு எத்தனை சீட்டு கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அதில் மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பதற்கான கரெக்டான ஒரு அடித்தளத்தை அவர் அமைத்திருக்கிறார். இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் இன்னும் மாநில மாநாடு நடத்தலை. ஆனால் இன்றைக்கு பெரிய மாநாட்டை நடத்தி தன்னுடைய பலத்தை அவர் ப்ரூவ் பண்ணி, அதை நேரடியாக நீங்கள் பாருங்கள். என்னுடைய கட்சியை வெளியில் யாரும் பேசவில்லை நீங்கள் யாரும் நினைக்காதீங்க. எங்கள் மாநில மாநாடுக்கு வந்த கூட்டத்தை பாருங்கள், நாங்கள் கொடுத்துருக்க அந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் எங்களோட கொள்கைகளை பாருங்கள், அதை வைத்து நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கு பெரிய லெவலில் ஒரு கூட்டத்தை அவர் கூட்டி தன்னுடைய சமுதாய மக்கள் அல்லாமல் மாற்று சமுதாய மக்களுக்கும் இந்த பங்களிப்பை கொடுத்து அவர்களையும் வாழ்வில் உயர்த்த வேண்டும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக செய்கிறாரு. இன்றைக்கு நடந்த பிரம்மாண்ட மாநாட்டை பார்த்து பெரிய லெவலில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவர்களுக்கு இடம் ஒதுக்கீடு கொடுத்தாங்கன்னா
எத்தனை இடங்கள் அவர்கள் கொடுக்குறாங்களோ அத்தனை இடங்களிலும் பெரிய லெவலில் வெற்றி அடைவதற்கான முழு தகுதியும் அவருக்கு இருக்கிறது. வெற்றி அடைவதற்கான அந்த அந்த மக்களுக்கு என்ன அடிப்படை தேவைகளோ அதை நிறையா அவர் செஞ்சுருக்கார். இன்றைக்கி எவ்வளோ டாய்லெட் கட்டி கொடுத்துருக்காலும், கலையரங்கம் கட்டி கொடுத்துருக்காரு, அங்கே இருக்கக்கூடிய அடிப்படைகள் தண்ணீர் தொட்டி ஆகட்டும், இதெல்லாம் நிறைய பேருக்கு வெளியில் அவர் சொல்கிறதில்ல, எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு சொல்கிறதில்ல. அடிப்படை தேவைகள் அவர் இருக்கக்கூடிய சுற்று அவர் பிறந்த ஊராகட்டும், பக்கத்தில் இருக்க பெரம்பலூர் ஆகட்டும், அங்கெல்லாம் வந்து தன்னால் முடிந்த அடிப்படை தேவைகளை செய்து விட்டு, அதுதான் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். எல்லாரும் ஆட்சி அதிகாரத்தில் வைத்து செய்ய போகிறோம் என்று ஓட்டு கேட்குறாங்க. ஆனால் பாரிவேந்தர் ஐயா நான் செய்து விட்டேன் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்குறாங்க. அதுதான் அவருக்குள்ள மிகப்பெரிய வித்தியாசம். கண்டிப்பாக கடலூர் மாநாடு மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லா வல்ல இறைவனை வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி திரு வெங்கடேஷ். இவ்வளவு நேரம் வந்து உங்களுடைய நேரத்தையும் கருத்தையும் இந்த மாநாட்டுக்காகவும் ஐயா திரு பாரிவேந்தர் அவர்களை பற்றியும் உங்களுடைய நெருக்கமான அந்த நினைவுகளும் பகிர்ந்துட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.